இங்க ஒரு அம்மா வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையனை ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அதுல இருந்து சமாளிக்க முடியாம அவங்க அம்மாவை காப்பாத்த சொல்லி கத்துறான். ஆனா அவங்க அம்மா இவனை காப்பாத்தாம உன்னுடைய உயிரை நீ தான் காப்பாத்தணும்னு விட்டுறாங்க. இவனுக்கு இவனோட கால்வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் எவ்வளவுதான் அழுதுகிட்டு கரைக்கு மேல வந்தாலும் அவங்க அம்மா திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறாங்க. என்னதான் இவங்க அம்மா இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலுமே அவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம வேதனையோட தான் மோட்டிவேட் பண்றாங்க. இதே மாதிரி தினமும் ஆத்துக்குள்ள வந்து தள்ளி விடுறாங்க. அவனோட காலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருது. ஆக்சுவலா இவன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இவனோட காரு ஆக்சிடென்ட் ஆகி இவனோட காலு பேரலிஸ் ஆயிருது. அந்த காலை சரி பண்றதுக்காக தான் அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. இப்படியே இருக்கிறப்ப இவங்க பட்ட கஷ்டம்னா வீண் போகாம அந்த பையனை எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாக்கு இருந்த அந்த பாரமே குறைஞ்சிருக்கு. இவனும் எப்பவும் போல பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது அவங்க அம்மாக்கு கேன்சர் கடைசி ஸ்டேஜ்ல இருந்திருக்கும். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பையனை வீல் சேர்ல யாரும் பாத்துக்க மாட்டாங்களோன்னு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க.